நீ என்ன புதுசா குழந்தைய வளர்த்திட்ட? நாங்கெல்லாம் வளர்த்தலையா? ஊர்ல இல்லாத அதிசயமா பிள்ளை பெற்ற மாதிரி பண்றியே அப்படின்னு கேக்குற உங்க வீட்டு பெரியவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சக்கரை வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்றோம், ஆனா ஏன் வேணாம்னு சொன்னாதானே பெரியவங்களும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சோ நாம உணவுல சர்க்கரையை சேர்த்தும் பொழுது என்ன ஆகும்னா ரத்தத்துல டக்குன்னு சர்க்கரை உயரும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிராஷ் ஆகும், டவுன் ஆகும். இந்த மாதிரி மாறுபட்ட ரத்த சர்க்கரை அளவுகள் இருந்தா மூளை வளர்ச்சி ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு தான் நல்லா டெவலப் ஆகும், நல்லபடியா இம்ப்ரூவ் ஆகும். சோ அது பாதிக்கப்படும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், கார்டிசால் ஹார்மோன்ஸ், இது எல்லாமே மூளை வளர்ச்சியை சம்டைம்ஸ் இம்பாக்ட் பண்ணும். சில குழந்தைங்க ரொம்ப துருதுருவா இருக்கிறது, ஆட்டிசம் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு இந்த கூடுதலா சர்க்கரை கொடுக்கறதும் ஒரு காரணமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு இயற்கையாவே இனிப்பு சார்ந்த உணவுகள் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ ஸ்வீட்னஸ அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்க சர்க்கரை நிறைய கலந்த உணவுகள் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்? ஸோ குழந்தை அதை நிறைய ப்ரிஃபர் பண்ணிட்டு நார்மலா ஹெல்த்தியா இருக்கிற உணவுகள் பெரும்பாலும் பிளாண்டா ஒரு டேஸ்ட் இல்லாம இருக்கும். ஸோ அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால குழந்தைக்கு தேவைப்படுற முக்கியமான விட்டமின்ஸ், நியூட்ரிஷன், புரோட்டீன்ஸ் குழந்தைங்க கம்மியா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கூடுதலா தான் சர்க்கரை ஆட் பண்ண வேணாங்கிற, பழங்கள் கொடுக்க வேணாம்னு சொல்லல. ஸோ இயற்கையா இனிப்பு சுவையுள்ள பழங்கள் கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. ஆடட் சுகர் கொடுக்க வேண்டாம். அப்புறம் இந்த சர்க்கரை அதிகமா கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்? உடல் பருமனும் அதிகமாகும். ஸோ சில நேரங்கள்ல சின்ன வயசுல குழந்தைங்க உடல் பருமன் அதிகமா இருந்தாலும் சர்க்கரை சார்ந்த உணவுகள் நிறைய சாப்பிட்டாலும் கொஞ்ச நாட்கள்ல சர்க்கரை நோய், டயபிட்டிஸ் மெலிட்டஸ் வர்றதுக்கான ரிஸ்க் இருக்கு. ஸோ அதனால கொடுக்க கூடாது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா கட்டு பிரெயின் கனெக்ஷன் சொல்லுவாங்க. வயிறுக்கும் மூளைக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்க்கரையை கம்மியா சாப்பிட்டோம்னா பிரெயின் growth, பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா வரும். இந்த மாதிரி ரீசன் சொன்னா பேரண்ட்ஸே வீட்டு பெரியவங்களே சர்க்கரை நீங்க சேர்த்தாத அப்படின்னு சொல்லுவாங்க.